இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஃப்ரூட். ஸோ இதை நான் உங்களுக்கு பிச்சு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய விதைகளும் உள்ளே நல்லா நொங்கு மாதிரி இருக்கும் பாருங்க. இது ஃபுல்லாக சீட்ஸ். ஸோ இதுதான் இதை அப்படியே இந்த போர்ஷனை ஃப்ளஷ் அப்படி பாருங்கள், ஜூஸோ வடியுது. ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டும் அப்படியே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தோட்டத்தில் ஒரு பலாப்பழம் பழுத்திருக்கு. குருவியெல்லாம் ஆல்ரெடி கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை பறிக்கிற வேலை தான் நடக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ஏணி வச்சு ஏறி கயிறு வச்சு கெட்டி பறிக்க போகிறோம். இது சூப்பர் டெக்னிக், நல்லா தான் இருக்கு. பழுத்த சக்கப்பழத்தில் அல்வா செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது என்னோடய கேக்டஸ் கலெக்ஷன். எங்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இருக்குது. இந்த செடிகளுக்கு ரொம்ப தண்ணி அவசியப்படாது. மழை நேரங்களில் இந்த தொட்டிகளை எடுத்து நம்ம மழை தண்ணி படாதவாறு மாற்றி வைக்கணும். சில வேளைகளில் அழகான பூ கூட பூக்குங்க.
இது நீங்கள் பார்க்குறது வந்து மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செடி. இந்த இலையிலே குட்டி குட்டியாக நிறைய செடிகள் இருக்கும். ஒரு இலையை எடுத்து நட்டு வச்சாலே அதுலேருந்து செடி வளரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேக்டஸ் வெரைட்டி. பக்கத்துல எல்லாம் பாருங்கள் குவாலஞ்சே நல்லாவே வெயிலில் வச்சதுனால கொத்து கொத்தாக பூ பூத்துருக்கு. இப்போதைக்கு வந்து சில பூக்கள் கருக ஆரம்பிச்சிருச்சு. எங்கிட்ட இந்த ரெட் கலர் குவாலஞ்சே மட்டும்தான் இருக்குது. நான் ரீசெண்டாக நர்சரியிலேருந்து மஞ்சள் கலர் குவாலஞ்சே வாங்கி வச்சேன், பட் அது ஒழுங்காக வரலங்க. இதுவுமே ஒரு அழகான மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் செடி தான். என் கார்டனில் நல்ல வெயில் காலத்தில் இந்த கேக்டஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கேஷ்யூ நட்டை நான் முளை விட போட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாருங்கள், பெரிய பெரிய செடியாக அது வளர்ந்துருச்சு. நார்மலாக நம்ம கேஷ்யூ நட் பருப்பு, அதாவது அண்டி பருப்பை வந்து நல்லா வறுத்து இல்லை சுட்டு தான் வந்து பருப்பை எடுத்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி முளை விட்டிங்கன்னா அது பச்சையாகவே அந்த பருப்பை எடுத்து சாப்பிடலாம். அது ரொம்ப ஹெல்தியானது. பட் இது நேரமே நான் இந்த பருப்பெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இதை கலெக்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இது வந்து கொத்த அவரைக்காய் செடி நிறைய காய்ச்சிருக்கு. நான் விதை போட்டு முளைக்க வச்சு செடி வளர்ந்த பிறகு தான் பிடுங்கி வந்து என்னோடய தோட்டத்தில் நடுவேன். அப்போ தான் எனக்கு அது வசதியாக இருக்கும். இது பல மருத்துவ குணம் நிறைந்த தொட்டால் சினிங்கி செடி.